சென்னையில 9 மணி நேரத்திற்கும் மேலா கனமழை தொடர்ந்து நீடிச்சு வரக்கூடிய நிலையில வேளச்சேரியில படகுகளோட களமிறங்கி இருக்காங்க மீட்பு குழு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். தொடர்ந்து விவரங்களோட செய்தியாளர் கசாலி இணைஞ்சிருக்காரு. கசாலி, வழக்கமா தொடர் கனமழைனா அதிகம் பாதிக்கக்கூடிய பகுதிகளில் ஒன்றா இருக்கிற இந்த வேளச்சேரியில தற்பொழுது மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு தயாராக இருக்கிறது? எவ்வளவு பேர் வரைக்கும் அங்க குழு இணைஞ்சிருக்காங்க? விவரங்கள் என்ன கசாலி? சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் தொடர்ந்து 3-4 மணி நேரமாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுத்தது. இதடுத்து மழையினால் பெருமளவில் பாதிக்கக்கூடிய வேளச்சேரி, டான்சி நகர், விஜயநகர், விஜிபி, செல்வா நகர் போன்ற பகுதிகள் எல்லாம் கடந்த மழை காலங்களில் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. திருப்பியும் இந்த தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும் என்பதால் இங்கு அவர்களை உடனடியாக மீட்பதற்காகவும் மரங்கள் மற்றும் அதை அகற்றுவதற்காகவும் இந்த தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் படகு மற்றும் உபகரணங்களை கொண்டு இங்கு தயார் நிலையில் காத்திருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் இவர்களும் ரோந்து சுற்றி வந்து ஏதேனும் மரங்கள் விழுந்திருந்தால் அதை அகற்றும் பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த பகுதியில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.